இருப்பதாக அறிந்தேன். வரிசைகளை கலைத்து போட்டவன் என்கிற அந்த தலைப்பு என்னை மிகுதியும் தொந்தரவு செய்கிற ஒன்றாகவே இருந்தது. உண்மையிலே அந்த அழைப்புகளை பெற்ற நேரத்தில் இருந்து நான் என்னை வரிசையில் இருந்து கலைத்து போடப்பட்ட ஒருவனாகவே உணர்கிறேன். சொல்லப்போனால் இந்த 15வது தமிழக மாநாட்டில் இந்த அரங்கில் எதிரே அல்லது என் உடனே இருப்பவர்கள் எல்லோருமே நாரந்துநாதனின் இழப்பால் வரிசை கலைத்து போடப்பட்டவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். இந்த அரங்கிலே நான் பேராசிரியர் ராமச்சந்திரனுடனும் செல்வமணியுடனும் எம்எம்சியுடனும் நுழையும் போது நான் முதலில் நான் கேட்டிருக்கலாம், நாரந்துநாதன் எங்கே இருக்கிறார் என்பதைத்தான். திருநெல்வேலியை பொறுத்தவரையில் எந்த ஒரு கூட்டம் நடந்தாலும் அந்த புத்தக கண்காட்சியாக இருக்கட்டும் அல்லது பொருளை திருவிழாவாக இருக்கட்டும், நாரந்துநாதன் இல்லாமல் அசையாமல் அல்லது நகராமல் அல்லது செயல்படாமல் ஒரு